தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாதிப்பதற்காக வந்தார்கள். குறைவாக வாதித்தார்கள். அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர், இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் முதல்வருடைய பண்பு. அதில் மாற்றமில்லை. அந்த மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை. பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. இந்திய மக்களால் கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு முன்னோர் மாண்புமிகு ஜனகணமன என்னதான் பாடு